அந்த 3 நற்செய்திகள் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய இரவில் 70,000 நபர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறார். இரண்டாவது வாழ்த்து செய்தி என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 ரஹமத்துகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த 100 ரஹமத்தில் ஒரு ரஹமத்து தான் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறான். மீதி 99 ரஹமத்துகளை அவன் கைவசம் வைத்திருக்கிறான். இந்த ஜும்மாவுடைய இரவில் யார் நன்னயம் அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 99 பார்வை ரஹமத்தான பார்வை கொண்டு என்னுடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் பார்க்கிறான். ஒரு பார்வை கொண்டு அல்லாஹ் பார்த்தால் முடியாதா? அவனுடைய நன்மை நமக்கு கிட்டாதா? 99 ரஹமத்தை கொண்டும், ஆக 99 இந்த உலகத்தில் 1, ஆகிரத்தில் 99, 100 ரஹமத்தான பார்வை கொண்டு இந்த இரவிலே யார் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான். இந்த ரஹமத்தை யாருக்கு வழங்குகின்றானோ அவருக்கு எந்த அதாபே கிடையாது. மறுமையில், நாளை மறுமையில் எந்த வேதனையும் கிடையாது, எந்த சோதனைகளும் கிடையாது. அப்படிப்பட்ட மகோந்தரத்தை தான் இந்த 3 செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமாகி இருக்கிறார்கள். இந்த ஜும்மாவுடைய இரவிலோ அல்லது பகலிலோ ஒருவர் மரணம் அடைந்தால் அவருடைய முன் பின் பாவங்கள், முன் செய்த பாவம், பின் செய்யக்கூடிய பாவங்கள் அழிக்கப்பட்டு இந்த துனியாவிலே பாவம் இல்லாதவராக அவர் கபூர் குழிக்கு வைக்கப்படுவார். அப்படிப்பட்ட சிறப்பை ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்த வேண்டாமா? ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு உள்ளோம். சிந்திக்க நமக்கு கடப்பாடு இருக்கிறது. இந்த ஹதீஸும் தபுரானியில் இடம்பெறுகிற ஒரு ஹதீஸ். இன்னொரு ரிவாயத்திலும் என் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஜும்ஆவுடைய இரவிலோ அல்லது பகலிலோ யார் மௌத்தானால், மரணம் அடைந்தால், கியாமத் நாளுடைய வேதனை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார். அது மட்டுமன்று ஷுஹதாக்களுடைய பட்டியலில் அவர் சேர்க்கப்படுவார் என ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எத்தனை நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது! இன்னும் பாருங்கள், நன்மைகள் அதிகம், மிகுதியானது. ஒரு சமயம் கலிமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸினுடைய மலையின் பக்கம் அவர்கள் செல்லுகிறார்கள். அவ்வமயம் ஒரு சமூகத்தினர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த வணக்கசாலி சொல்கிறார்கள், நாங்கள் உங்களுடைய உம்மத்து தான். 70 வருடங்களாக நாங்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த 70 வருடங்களில் பொறுமையாக கடைப்பிடித்து வருகின்றோம். இந்த சபூர் என்று சொல்லக்கூடிய பொறுமை என்பதுதான் எங்களுக்கு உடம்பில் உடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆடை என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு உணவு என்பது அல்ல,
தாவர வர்க்கங்கள், இலைகள், இவைகளெல்லாம் தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இதை சாப்பிட்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்கிறோம் 70 வருடங்களாக. தண்ணீர் ஆகாரம் என்பது மழை பெய்தால் மழை தண்ணீர் வைத்து தான் எங்களுடைய தாகத்தை தீர்ப்போம். இப்படி 70 வருடங்களாக உங்களுடைய உம்மத்துகளாக இருக்கக்கூடிய நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதில் தான் தாமதம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், பரவாயில்லையே, நம்முடைய உம்மத்து இப்படி அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்களே, ரொம்ப ஆபிதாக இருந்து கொண்டிருக்கிறார்களே என சந்தோஷப்படுகிறார்கள், மன நெகிழ்ச்சி ஆகிவிடுகிறார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய உம்மத்து 70 வருடங்கள் வணக்கங்களை விட வணக்க செய்தார்கள் அல்லவா, அந்த வணக்கங்களை விட, வழிபாடுகளை விட, அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கங்களை விட 2 ரக்காத்து தொழுகை ஒன்று இருக்கிறது. அந்த 2 ரக்காத்துடைய தொழுகை, அந்த நாள் நீங்கள் உங்களுடைய தோழர்கள், உங்களுடைய உம்மத்துகள் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த 2 ரக்காத்துகள் ஒரு சிறப்பான நாள் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரப்பி ஐ மாஹு, அது எந்த நாள் ரப்பே, நீ சொல்லு யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னால் அதுதான் யௌமுல் ஜுமுஆ, வெள்ளிக்கிழமை நாள் என்று அல்லாஹ் சொன்னார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப பேராசை கொண்டு இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு கிட்டாதா என ஆதரவு வைத்தார்கள். பத்த மன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இந்த வெள்ளிக்கிழமை உமக்கு அல்ல, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சந்தோஷமான வாரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த நாள் உமக்கு சனிக்கிழமையை நான் தந்திருக்கிறேன். அல்லாஹ் வாரங்களில் 7 நாட்களில் அல்லாஹ் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பெருமைமிக்க ஒரு நாளாக அல்லாஹ் அறிவிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு சனிக்கிழமை நான் தந்திருக்கிறேன், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையை நான் அவர்களுக்கு ஒரு மகிழ்வான நாளாக நான் அமைத்து தந்திருக்கிறேன். திங்கட்கிழமை என்னுடைய ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், செவ்வாய்க்கிழமை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், புதன்கிழமை யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், வியாழக்கிழமை பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், யௌமுல் ஜுமுஆ இந்த வெள்ளிக்கிழமை இரவும் பகலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்துகளாக நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் அதை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும்? இரவு வரும் போகும், அதை நாம் தான் பயன்படுத்த வேண்டும். நாட்கள் செல்லும், மாதங்கள் கடக்கும், வருடங்கள் விரண்டோடும். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நாட்களில் நம்முடைய ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, நம்முடைய சஹாபா பெருமக்கள் எதை சொன்னார்களோ, ஹலீஃபாக்கள் குலஃபாய் ராஷிதீன்கள் எதை சொன்னார்களோ, இமாம்கள் எதை சொன்னார்களோ, அவுலியா உல்லாக்கள் எதை சொல்லி தந்தார்களோ, அதை செய்தால் நமக்கு ஜெயத்திற்கு மேல் ஜெயம்தான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நபிக்கும் சொல்லுகின்ற பொழுது, ஃபதஅஜ்ஜப மூசா
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியமடைந்து ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உம்மத்துக்கும் இவ்வளோ சிறப்பா என வியந்து போனார்கள். இப்படி ஒவ்வொரு சங்கதிகளும் நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்கமாக தந்திருக்கிறார்கள். மேலும் ஜும்மாவுடைய மகிமையை நாம் சொல்கின்ற பொழுது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒரு நாள் வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். அவருடைய கஃப் என்று சொல்லக்கூடிய உள்ளங்கையில் தெளிவான மென்மையான வெள்ளையான ஒரு கண்ணாடி இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி யௌமுல் ஜுமா, இது வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை இந்த கண்ணாடியை உங்கள் மீது உங்களுடைய ரப்பு எடுத்து காட்டுவான். ஏன் என்று சொன்னால் தக்கூன லக்க ஈதன் ஒலி உம்மத்திக்க பஅதக, உமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருப்பதற்காக வேண்டியும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சேர்ந்த உம்மத்துமார்களுக்கும் ஒரு ஈதாக ஆகியிருப்பதற்காக வேண்டி இந்த கண்ணாடியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காட்டுவான். ஆனால் அந்த கண்ணாடியுடைய மையப்பகுதியில் நடுப்பகுதியிலே நுக்தா ஒரு புள்ளி இருந்தது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டேன், யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, மா ஹாதி நுக்தா, இந்த கண்ணாடியில் புள்ளி இருக்கிறது அது என்ன என்று கேட்டேன். அதற்கு பதிலளிக்கையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கையில், அந்த கண்ணாடி ஹிய சாஅத்து மின் 24 சாஅத்தன், அந்த கண்ணாடி என்பது ஒரு கடிகாரம். அந்த கடிகாரம் என்பது 24 மணி நேரத்தை காட்டக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த புள்ளி நுக்தா. சொல்லிட்டு ஃபமன் தஅல்லாஹு ஃபீ தில்க ஸாஆ, அந்த மணியிலே அந்த நேரத்திலே யார் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்களோ இஸ்தஜாபல்லாஹு துஆஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை அங்கீகரிப்பான் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்போ இந்த ஜும்மா நேரத்தில் எந்த நேரத்தில் துஆ கேட்டாலும் அந்த நேரம் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மறுப்பும் அல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கிறான், ஒப்புக்கொள்கிறான். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ஹதீப் மெம்பரில் ஏறி உட்கார்ந்து ஹுத்பா ஓதி அவர் தொழுகை முடிக்கும் வரை துஆ கேட்டால் துஆ அங்கீகரிக்கப்படும் என்பதும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னும் இமாம்கள் சொல்வார்கள், அந்த வெள்ளிக்கிழமை உடைய அசருக்கு பின்னால் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் துஆ கேட்டால் அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதை கண்ணியத்துக்குரிய இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த யௌமுல் ஜும்ஆ என்பதுதான் சய்யிதுல் ஐயாம், நாட்களில் முதன்மை பெற்ற தலைமை உள்ள நாள் தான் யௌமுல் ஜும்ஆ. இந்த யௌமுல் ஜும்ஆவில் ஆரம்ப காலத்தில் குறைஷியர்கள் இந்த வெள்ளிக்கிழமை அன்று தொழுகை கொத்துபா என்பதெல்லாம் கிடையாது. அதற்கு முன்பு உள்ள சங்கதி, எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமாக அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உலகத்திற்கு அனுப்பிய விதங்கள், ஈமான் இஸ்லாத்தை பற்றி தான் அவர்கள் பேசிக்கொள்வார்கள். அப்பொழுது ஜும்மா தொழுகை கடமையாக்கப்படவில்லை.
இந்த ஜுமா தொழுகை என்பது மக்காவில் தான் கடமையாக்கப்பட்டது. ஆனால் கடமையாக்கப்பட்டவுடன் இந்த மக்கத்துல் முக்கர்ரமாவில் தொழவில்லை. ஏன் காரணம்? இஸ்லாத்தை தழுவியர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. கொத்பா நடத்துவதற்கும் கொத்பா தொழுகை நடத்துவதற்கும் எண்ணிக்கை பற்றாக்குறை காணாது. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு செல்கிறார்கள். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்வது ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தின் போதுதான் மதீனாவில் இருந்து 1 மைல் தொலைவில் உள்ள ஜவாஸை என்ற சிற்றூர் இருக்கிறது. அந்த சிற்றூரில் தான் அஸத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ற சஹாபி முதலில் இந்த ஜும்ஆவை கட்டமைத்து கொண்டார்கள், நிறுவினார்கள். இந்த ஜும்ஆ என்ற பெயரை வைத்த சஹாபா பெருமகனார் கஅப் இப்னு லுஐ என்ற சஹாபா பெருமானார் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து அந்த குபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில், அவ்வமையும் இந்த குபா மஸ்ஜித் அமைக்கப்படவில்லை. அந்த குபாவில் அந்த வெள்ளிக்கிழமை அன்று மதீனாவிற்கு வருகிறார்கள், குபாவிற்கு இறங்குகிறார்கள். வெள்ளிக்கிழமையுடைய நேரம் வக்து, ஜும்மாவுடைய வக்து வருகிறது, லோஹர் வக்து. பனி சாலிம் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டில் தான் அவர்கள் தொழுதார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்கூறிய ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜுமுஅத்தி, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின்பால் தொழுகை பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். நீங்கள் செய்த வியாபாரத்தை, கொடுக்கல் வாங்கல்களை, உடன்படிக்கைகளை வதருல் பைஅ, நீங்கள் விட்டுவிடுங்கள். தாலிக்கும் கைருல்லக்கும், அதுதான் உங்களுக்கு மிக சாலச் சிறந்தது. இன் கொஞ்சம் தாலமோன், இந்த விஷயத்தை நல்லது என்று அறிந்திருந்தால் அதுதான் உங்களுக்கு சாலச் சிறந்தது என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஜும்ஆவில் கது சமிஅ அல்லாஹ் என்ற ஜுஸுவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை அன்று ஹுத்பா ஓதுகிறார்கள். ஹுத்பா ஓதுகின்ற சமயத்தில் சிரியா தேசத்தில் இருந்து மதீனா பட்டணத்திற்கு நிஹத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு தழுவதற்கு முன்பு அவர்கள் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சமயம் கோதுமை, மாவு, ஜெய்தூன் எண்ணெய்களை எல்லாம் அத்தியாவசிய பொருள்களை கொண்டு வருகிறார்கள். அந்த பொருள்களை கொண்டு வந்ததற்குள்ள காரணம், அவர்கள் என்ன அறிவிப்பு அறிப்பார்கள் என்னால் முரசை கொட்டுவார்கள். நாம் பறை அடிக்கிறோம் என்று சொல்கின்றோம் அல்லவா, ஒரு விஷயத்தை நாம் செய்திகள், சங்கதிகளை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் நாம் இந்த நகராட்சி மூலமாக, பறை மூலமாக நாம் சொல்லுவோம். அதுபோல் அவர்கள் முரசு கொட்டுகிறார்கள். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி 3 விடுத்தம்
திஹ்யத்துல் கல்பி அவர்கள் இஸ்லாம் தழுவியதற்கு முன்பு பொருள்களை கொண்டு வருகிறார்கள். மதீனாவில் ஒவ்வொரு மூலை முக்காக இருந்து அவர்கள் விற்கிறார்கள். அந்த குத்பாக்களை கேட்காமல் இவர்கள் எல்லாம் வெளியேறுகிறார்கள். அந்த பள்ளிவாசலில் இருந்து ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா ஓதுகிறார்கள். முதல் தொழுகை நடத்துகிறார்கள். 2 பெருநாட்களில் நாம் முதல் தொழுகையை தொழுவோம், அதற்கு பிறகுதான் குத்பா. ஆரம்ப காலத்தில் அப்படிதான் 2 பெருநாட்களை போல ஜும்மா தொழுகையும் இருந்தது. இவர்கள் பொருள்களை வாங்க வேண்டும் என்று அந்த முரசு கொட்டுவதன் காரணமாக எல்லா மக்கள்களும் பள்ளியிலிருந்து வெளியே சென்று விட்டார்கள். அந்த பள்ளியில் அந்த குத்பாவை 12 நபர்கள் தான் கேட்டார்கள் என்று ஒரு ஹதீஸில் வருகிறது. இன்னொரு அறிவிப்பில் 11 நபர்கள் தான் இருந்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் 40 நபர்கள் தான் இருந்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் 13, 14 என்ற பெயரில் தான் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குத்பாவை காகாத்தி கேட்டார்கள் என்ற அந்த சங்கதிகள் அறிவிப்புகள் நமக்கு வந்திருக்கிறது. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கினான். وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا قُلْ مَا عِندَ اللَّهِ خَيْرٌ مِنَ اللَّهْوِ وَمِنَ التِّجَارَةِ وَاللَّهُ خَيْرُ الرَّازِقِينَ. ஒரு வியாபாரத்தையோ ஒரு பொழுதுபோக்கையோ ஒரு வீணான காரியத்தையோ வேடிக்கையோ அவர்கள் பார்த்தால் இன்ஃபல்லு இலைஹா, அதன் பக்கமே வேடிக்கையின் பக்கமே சென்று விடுவார்கள். ஒருத்தர கூக்க காயுமா, நீங்கள் கொத்துபா நின்று ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில உங்களை விட்டு விடுவார்கள். நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், குல் மா இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறப்பு என்று சொன்னால் ஹைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, வேடிக்கையை விட வியாபாரத்தை விட மிக சிறந்தது என்று அல்லாஹ்விடத்தில் ஒன்று இருக்குது என்று நீங்கள் சொல்லுங்கள் நபியே நாயகமே. வல்லாஹு ஹைரும் ராஸிகீன், ஹைருர் ராஸிகீன். பொருள்களை எப்பொழுது வாங்கலாம், உணவுகளை எப்பொழுது சாப்பிடலாம், அதை தருவதற்கு அல்லாஹ் இருக்கிறான். அந்த பொருளாதாரத்தையும் அந்த வருமானங்களையும் செல்வங்களையும் தருவதற்கு மிக சிறந்தவன் அல்லாஹ் இருக்கிறான் என்ற செய்தியை சங்கதியை நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவிட்டான். இந்த 12 நபர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் எல்லோரும் இந்த மளிகை சாமான்களை வாங்க சென்று விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லோ ததாபஅத்தும் ஹத்தா லம் யப்கி மின்கும் லசால மின்குமுல் வாதி நாரா. யாருமே நான் குத்பா ஓதும் போது இல்லை என்று சொன்னால் கல்மாரி பொழியப்பட்டு இருக்கும், நரக நதிகள் தான் ஓடும். அல்லாஹ் காப்பாற்றினான் இந்த 12 நபர்கள் இருந்ததுனால. இந்த 12 நபர்கள் உடைய ஹதீஸை வைத்துதான் நம்முடைய மாலிக் இமாம் அவர்கள் 12 பேர் இருந்தால் ஜும்மா கூடும் என்று நமக்கு தீர்ப்பளிக்கிறார்கள். ஹனபி மதுஹபில் இமாமை உட்பட 4 நபர்கள் இருந்தால் ஜும்மா கூடிவிடும். நின்று ஹுத்பா ஓதுவது வாஜிப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காயிமா என்று சொல்லியிருக்கிறான். 2 ஹுத்பாக்கு மத்தியில் உட்கார்வது வாஜிப். அதில் ஷர்த்துகள் இருக்கிறது. தக்வாவை கொண்டு மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும்,
ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஸலவாத்தை ஓத வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், குர்ஆன் ஆயத்துக்களில் ஒரு ஆயத்து ஓத வேண்டும், மோமின்களுக்கு இரண்டாவது குத்பாவில் என்ன செய்ய வேண்டும், துஆ ஓத வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ஜும்மா என்பது ஜும்மாவுடைய நேரத்தில் எல்லா மதுஹபிலும் 2 பாங்குகள் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலும் கத்தீப் மெம்பரில் உட்கார்ந்த நேரத்தில் தான் பாங்கு சொல்வார்கள். அந்த ஒரு பாங்கு தான் இருந்தது. ஆனால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் தொகை மிகுதியான அதிகமான காரணத்திற்காக வேண்டியும் ஒவ்வொருடைய வீடுகள் தூரமாக இருந்ததன் காரணமாகவும் முதல் பாங்கு லோகர் வக்துக்காக வேண்டி ஒரு பாங்கை ஏற்படுத்தி தந்தார்கள். இதை 4 மதுஹபுகளும் ஏற்றுக்கொண்டன. ஏன் என்று சொன்னால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வ அலைக்கும் பி சுன்னத்தி, என்னுடைய சொல்லையும் என்னுடைய செயலையும் என்னுடைய உறுதிப்பாடையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஓ சுன்னத்தில் குலாஃபாய் ராஷிதீன், நேர்வழி காட்டக்கூடிய கலிஃபாக்களுடைய வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள், எனக்கு பின்னால் பின்பற்றிக் கொள்ளுங்கள். அப்போ அவர்களுக்கு பின்னால் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2வது பாங்கை, இந்த முதல் பாங்கை கொண்டு வந்தார்கள். இந்த முதல் பாங்கு சொல்லிய நேரத்தில் பெண்கள் எல்லாம் தொழுது கொள்ள வேண்டும். அவ்வாறு தொழுவது சுன்னத்து. ஆனால் ஜும்மா தொலை நடக்கவில்லை என்பது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்? இந்த ஜும்மாவுடைய தொழுகை என்பது ஃபர்து ஐன். யாருக்கு? அலா குல்லி முஸ்லிமின் பாலிகின் ஆக்கிலின், புத்தி சுவாதீனம் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமான வயது வந்த ஒவ்வொருவர்கள் மீதும் ஃபர்து ஐன், கண்டிப்பாக தொழுது கொள்ள வேண்டும் ஜும்மா. தொழுகவில்லையானால் அவர்கள் பாவியாகுவார்கள். அடிமைகள், பெண்கள், சிறுவர்கள், பைத்தியக்காரர்கள், நோயாளிகள், இவர்களுக்கு ஜும்மா ஃபர்து கிடையாது. அவர்கள் லோஹர் தொழ வேண்டும். ஆனால் நம்முடைய பெண்கள் உடனே தொழுவது அல்ல. ஆண்கள் எல்லாம் ஜும்மா தொழுவிட்டு வந்தால்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொழுகிறார்கள். அப்படி அல்ல, லோஹர் வக்து வந்துவிட்டது, அவர்கள் அந்த லோஹருடைய வக்தில் தொழுவது சுன்னத்து. காரணம், அந்த நேரத்தில் அவர் பைத்தியமாக்கப்பட்டால், தொழாமல் இருந்தால், அல்லது அவருக்கு மரணம் கவ்விக்கொண்டால் பாவியாக ஆகிவிடுவார்கள். ஆக நாம் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு பள்ளிகளையும் முரசு கொட்டுவார்கள். ஏன் கொட்டுவார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, வக்து வந்துவிட்டது, பெண்கள் நீங்கள் தொழலாம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இப்பொழுது அது மறைந்து விட்டது. அந்த ஜமாத்து என்பது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயான்னு சொன்னால் ஒரு இமாம் மாமும் தொழுதால் போதும், கடமை சரியாக போய்விடும். இது சுன்னத்துல் முஅக்கதா. இந்த ஜமாத்துக்கும் ஜும்மாவுக்கும் விடக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், நோயாளி, கடுமையான புயல், கடுமையான மழை, கடுமையான சுனாமி போன்ற பேராபத்துகள் விளைக்கக்கூடிய
இடும்பங்கள், துயரங்கள் இவைகள் இருந்தால் ஜும்மாவுக்கு உதுர் காரணம் இருக்கிறது, ஜமாத்துக்கும் காரணம் இருக்கிறது. ஒரு உதுர் இல்லாமல், காரணம் இல்லாமல் தொடர்ச்சியாக யார் 3 ஜுமாக்களை விட்டார்களோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் சீல் வைக்கிறான். அது மட்டுமல்ல, முனாஃபிகீன் என்ற பட்டத்தையும் கொடுக்கிறான், ஃபாசிக்கின் என்ற பட்டத்தையும் கொடுக்கிறான். சாட்சி, அவனுடைய சாட்சி எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் இன்னொரு பிரிதொரு ரிவாயத்தில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, நபிதல் இஸ்லாம வராஹுல் லஹ்ரிஹி, அவன் இஸ்லாத்தை அவனுடைய முதுகு பின்னால் நாசப்படுத்தியவனாக ஆகிவிடுகிறான் என ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு கேள்வி, ஒரு ஊரில் ஜும்மா நடக்கிறது. ஆனால் அதனுடைய இமாம் பிதஅத்துக்காரராக இருந்து கொண்டு இருக்கிறார். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைப்பாடுகிறார், அல்லது அந்த வசைப்பாடுவதில் இவர் ஆதரிக்கிறார். இப்படி இருந்தால் யானத்து தாலிபில் சொல்லி காட்டுவார்கள், ஜுஸு 2வது பாகத்தில், அவருக்கு பின்னால், பிதஅத்துக்காரருக்கு பின்னால் தொழுவது மக்ரூஹு, சாலிகானவர்கள் இவருக்கு பின்னால் தொழுவது ஹராம் என்பதை கூட சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஒருவர் ஜும்மாவுடைய இரவில் பயணம் மேற்கொண்டால் அது மக்ரூஹ், வெறுக்கப்பட்டது. ஜும்மாவுடைய பகலிலே ஒரு பயணத்தை மேற்கொண்டால் அது ஹராம். காலையிலே ஒருவர் வாகனத்தை, காரை எடுத்துக்கொண்டு அவர் சென்னைக்கு செல்கின்றார். போகும் வழியில் நாம் ஜும்மாவை தொழுது கொள்ளலாம் என்று இருந்தால் அது ஹராம் ஆகாது. அவ்வாறு அப்படியே போய்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பயணம் ஹராமாகிவிடும் என்று நம்முடைய இமாம்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். சரி, ஒருவர் ஜம்மு கஸ்ர் செய்கிறார். இப்போ ஜும்மா நேரத்தில் எப்படி செய்வது? வெளியூருக்கு சென்று விட்டோம், வெளியூர் தொழுவிக்கக்கூடியவர், அவருக்கு பின்னால் நாம் ஜும்மா தொழுது கொள்ளலாம். ஜம்மு கஸ்ர் செய்ய வேண்டுமே. ஜம்மு கஸ்ர் செய்யாமல் இருந்தால் அப்படியே போயிட்டு இன்னொரு இடத்துல அசரை தொழுது கொள்ளலாம், மக்ரிபை தொழுது கொள்ளலாம், இஷா தொழுது கொள்ளலாம். ஆனால் அசரை முற்படுத்தி தொழ வேண்டும் என்று இருந்தால் அந்த ஜும்மாவை நாம் தொழுது முடிக்க வேண்டும். முடித்த பிறகு 4 ரக்காத்து, 2 ரக்காத்தை லொஹர் தொழுது கொண்டு, பிறகு அந்த லொஹருக்கு சலாம் வாங்குவதற்கு முன்னால் நான் அசரை முற்படுத்தி தொழுகிறேன் என்று நியத்து வைத்து தொழ வேண்டும். ஏன்? அவர் ஜும்மா தொழு வைத்தவர் முத்தம்மிம், அவர் 4 தொழுபவர். அப்படி இருக்கக்கூடியவருக்கு மத்தியில் நாம் பின்பற்றுவது கூடாது என்பது நம்முடைய ஷாஃபி மதபுடைய சட்டம் திட்டம். இப்படி நமக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்த மாதிரி இதை நாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். இந்த ஜும்மா நேரத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? இந்த ஜும்மா நேரத்தில் குளிப்பது சுன்னத்து. சுன்னத்து என்பது சாதாரண சுன்னத்து அல்ல. ஆனால் ஹன்பல் மதுஹபில் குளிப்பது வாஜிபு ஜும்மா நேரத்தில். அது மட்டுமல்ல, உறுப்புகளை தல்கில் அல்லாஹ் உறுப்புகளை தேய்த்து கொள்வதும் வாஜிபு ஹன்பல் மதுஹபில். ஒரு மதுஹபில் வாஜிபு ஃபர்து என்று இருந்தால், நம்முடைய முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹுடைய நம்ம மதுஹபில் சுன்னத்துல் முஅக்கதா. அப்போ அந்த ஜும்மா நேரத்தில் குளிப்பது சுன்னத்துல் முஅக்கதா. இதை நாம் நியத்து வைக்க வேண்டும்.
ஜும்மாவுடைய சுன்னத்தான குளிப்பை குளிக்கிறேன். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது. அஹ்மது இப்னு ஹப்பான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள். வஇல்லம் தகூனு ஜுனுபா, நீங்கள் ஜுனுபாலியாக இல்லையானாலும் சரியே கண்டிப்பாக குளிக்க வேண்டும். வமுஸ்ஸு மின தீபி, உடலில் நறுமணத்தை பூசிக்கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், இந்த நாட்களிலே, எந்த நாட்கள்? வெள்ளிக்கிழமை, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், அரஃபாவுடைய நாள், இந்த நாட்களில் குளிப்பது வாஜிபு. இது மற்ற மதுஹபில், குறிப்பாக அன்பல் மதுஹபில் வாஜிபாக ஆக்கியிருக்கிறார்கள். நம்முடைய ஷாஃபி மதுஹபில் அது சுன்னத்துல் முஅக்கதா, இது தைலமியில் இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸ். நம்ம நியத்து வைக்க வேண்டும், சாதாரணமாக குளிக்கக்கூடாது. ஜும்மாவுடைய சுன்னத்தான குளிப்பை குளிக்கிறேன், அரஃபாவுடைய சுன்னத்தான குளிப்பை குளிக்கிறேன், ஈதுல் ஃபித்ர் உடைய சுன்னத்தான குளிப்பை குளிக்கிறேன், ஈதுல் யௌமுன் நஹர் ஹஜ்ஜு பெருநாளுடைய சுன்னத்தான குளிப்பை குளிக்கிறேன் என்று நியத்து வைக்க வேண்டும். நம்முடைய ஷாஃபி மதுஹபில் நியத்து கடமை. ஹனஃபி மதுஹபில் நியத்து என்பது அந்த அமல்களை பரிபூரணமாக்கும். நம்முடைய ஷாஃபி மதுஹபில் இன்னமல் அஅமாலு இன்னமா சிஹ்ஹத்துல் அஅமால், நாம் ஒளி செய்ய வேண்டுமா, தொழ வேண்டுமா, நோம்பு நோக்க வேண்டுமா, மற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டுமா, நியத்து சிஹ்ஹத்து ஆவதற்காக வேண்டி நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்வதெல்லாம் நியத்து கண்டிப்பாக வேண்டும். ஆனால் மற்ற மதுஹபில், ஹனஃபி மதுஹபில் எடுத்துக்கொண்டால் இன்னமல் அஅமாலு இன்னமா கமாலுல் அஅமால், அவர் ஒளிச்சேதான் போகிறார், ஹனஃபி மதுஹபின் படி தொழதான் போகிறார், நோன்பு நோக்க தான் செய்கிறார். ஆனால் நியத்து வைப்பது அவர்களுக்கு சம்பூரணம், நமக்கு அது கண்டிப்பு. ஆக இந்த குளிப்புக்கு இவ்வளோ தன்மை இருக்கிறது. ஒருவர் ஜும்மா நேரத்தில் குளிக்கவில்லை, நோயாளி போய்விட்டார், என்ன செய்ய வேண்டும்? ஒது செய்வது, அதுவும் சுன்னத்து. தனிப்பட்ட முறையில் குளிப்பதற்காக வேண்டி, அப்போ சுன்னத்தான குளிப்புக்காக வேண்டி நான் ஒது செய்கிறேன் என்று நியத்து வைக்க வேண்டும். முடியவில்லையானால், அதுவும் முடியவில்லையானால் தயமும் செய்வதும் சுன்னத்து. ஆக இப்படி சட்ட நுணுக்கங்கள் இருக்கிறது, அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கலா செய்வதும் சுன்னத்து. அவசர அவசரமாக ஒரு பயணம் சென்று வந்துவிட்டார், ஜும்மாவுக்கு குளிக்கவில்லை, உடனே ஜும்மாவுக்கு போய்விட்டார். போயிட்டு வந்து அதை கலா செய்வதும் கூட சுன்னத்து நம்முடைய மதுஹபில், ஷாஃபி மதுஹபில். ஆனால் மற்ற மதுஹபில் அந்த குளிப்பதை கூட, ஹன்பல் மதுஹபில் கலா செய்வது, குளிப்பை கலா செய்வது கூட வாஜிபு. பெருநாள் குளிப்பு, அரஃபாவுடைய குளிப்பு, ஜும்மாவுடைய குளிப்பு வாஜிபு மாதிரி கலா செய்வதும் ஹன்பலி மதுஹபில் வாஜிபு. நம்ம மதுஹபில் கலா செய்வது சுன்னத்துல் முஅக்கதா. நான் மேலே சொன்னமல்லவா, இப்போ வித்திரு தொழுகை சொன்னமல்லவா, வித்திரு தொழுகை நமக்கு சுன்னத்துல் முஅக்கதா. ஹனஃபி மதுஹபில் அது வாஜிபு. அப்போ குளிப்பது சுன்னத்து. அந்த குளித்தால் பாவங்கள் அழிக்கப்படுகிறது. எந்த குளிப்புக்கும் இல்லாத ஒரு சிறப்பையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும்
நமது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தந்திருக்கிறார்கள். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், யார் ஜும்மாவுடைய நாளில் குளித்தார்களோ அவருடைய பாவங்கள் அழிக்கப்படும். எதை வைத்து? இன்னல் ஹசனாதி இதுஹிப்ன செய்யாத், நிச்சயமான நன்னயங்கள், நன்மையான காரியங்கள் தீமைகளை போக்கும், பாவங்களை அழிக்கும். இந்த பாவங்கள் நாம் சொல்கிறோம் அல்லவா, இது சிறிய பாவங்கள் அழிக்கப்படும், ஒழிக்கப்படும். ஆனால் பெரிய பாவம், விபச்சாரம் செய்கிறார், கொலை செய்கிறார், பொய் சத்தியம் அடிக்கிறார், இணை வைக்கிறார், இந்த மாதிரி திருடுகிறார், இந்த மாதிரியான காரியங்கள் செய்தால் இது பெரிய பாவங்களை செய்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்ற வார்த்தையை மொழிய வேண்டும். இனி நான் செய்யவே மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். இன்னும் அதை நான் தெரியாமல் செய்துவிட்டேனே என்று மன வருந்த வேண்டும். இவ்வாறு 3 ஷரத்துகள் இருந்தால்தான் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது நமது ஷாஃபி மதுபுடைய சட்டம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஜும்மாவுடைய நாளில் யார் குளித்தார்களோ பாவங்கள் அழிகிறது. அப்போ அவருடைய பாவங்கள், கண்ணால் செய்த பாவங்கள், காதால் செய்த பாவங்கள், தண்ணீர் சொட்ட அதான் ஒளி செய்யும் போது நாம் தண்ணீரை என்ன செய்யக்கூடாது, முகத்தை துடைக்கக்கூடாது. துடைக்காமல் இருப்பது சுன்னத்து. ஆனால் நமக்கு அசௌகரியமான காரியங்கள், தடுமல் போன்ற, கோல்டு போன்ற காரியங்கள் நமக்கு வந்துவிட்டால் அந்த நேரத்தில் துடைப்பது சுன்னத்து என்று இமாம்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அது மட்டுமன்று, அந்த ஜும்மா தொழுகைக்காக வேண்டி குளித்தால் பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அந்த நடை ஜும்மாக்காக வேண்டி நடக்கிறது அல்லவா, அந்த நடை கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் 20 நன்மைகள் 20 நன்மைகள் எழுதப்படுகிறது. மேலும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஜும்மாக்காக வேண்டி யார் நடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு 20 வருடம் வணக்கம் புரிந்த நன்மைகள் எழுதப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர் நடந்து ஜும்மாவில் தொழுதால் 200 வருடம் அமல்கள் செய்த கூலி கொடுக்கப்படுகிறது என்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம் குளிக்க வேண்டும், சுன்னத்து, மனம் பூச வேண்டும், நல்ல ஆடைகளை உடுத்திட வேண்டும். அந்த ஆடைகளில் வெண்மையான ஆடைகளை ஜும்மா நேரத்தில் அணிந்து கொள்வது சுன்னத்து. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், அல்பிசு மின் சியாபிக்குமுல் பயால, நீங்கள் உங்களுடைய ஆடைகள் வெண்மைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா, ஏனென்றால் நிச்சயமாக அந்த வெண்மை அது அத்தியபு, மிக மனமானதாகவும், அத்துகர் மிக தூய்மையானதாகவும் இருக்கிறது. வகஃபினு ஃபீஹா, அந்த வெள்ளை துணியதை மௌத்தாக்கும், உங்களுடைய மௌத்தாக்களுக்கு மரணித்தவர்களுக்கு நீங்கள் கஃபன் செய்யுங்கள் என்ற திருமதியில் இடம்பெறுகிறது. அப்போ ஜும்மா நேரத்தில் வெள்ளை ஆடைகளை அணிவது சுன்னத்து. பெருநாள் நேரத்தில் வர்ண ஆடைகளை, கலர் ஆடைகளை அணிவது சுன்னத்து என்று நம்முடைய இமாம்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, யார் இந்த ஜும்மா நேரத்தில் ஒரு அடியார் குளிக்கின்றார்களோ அவர் அன்று பிறந்த பாலனை போல ஆகிவிடுகிறார். பச்சை குழந்தைக்கு பாவமே தெரியாது, பாவமே இல்லை, அதுபோல் இவர் பச்சை குழந்தையாக குளித்தவர் ஆகிவிடுகிறார், பாவம் இல்லாதவராக ஆகிவிடுகிறார் என உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, யா உமர்,
உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களே, ஜும்மா தொழுகி வந்தவருக்கு ஹஜர் மதர், இந்த கல்லும் மதர் என்று சொல்லக்கூடிய களிமண்ணும் நாளை மறுமையில் இந்த ஜும்மா தொழுகி வந்தவருக்கு சாட்சி சொல்லும், ஷஹாதத்து சொல்லும். இந்த ஒவ்வொரு கல்லும் களிமண்ணும் அவருக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடும். யா உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, ஜும்மாவிற்கு யார் நடந்து சென்றார்களோ ஒவ்வொரு மண்ணுகளும் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்யுமாம். யா உமர், உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, யார் இந்த வெள்ளிக்கிழமை என்று சுத்தமான ஆடை, மென்மையான ஆடை யார் அணிந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமான ஆடையை சுவர்க்கத்திலே அணிவிப்பான் என்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, யா உமர், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஜும்மா தொழுகைக்காக வேண்டி யார் புறப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்தான பார்வை கொண்டு பார்க்கிறான். அவனுடைய ரஹ்மத்துடைய பார்வை பார்த்தால் துன்யா தீன் இம்மை மறுமையில் எவன் எதை எதை நாடுகிறார்களோ அந்த ஹாஜாத்துகளை, தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான். யா உமர், உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, இந்த துனியாவில் இந்த வெள்ளிக்கிழமை அன்று மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்குமார்களுக்கு பேனாக்கள், தங்கத்தினால் செய்யப்பட்ட பேனா, தங்க பேனாக்கள், வெள்ளி பேப்பர்கள், இவைகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்டு இந்த பள்ளிக்கு யார் நுழைகிறார்களோ, இந்த பள்ளிக்கு வந்து யார் ருக்கு செய்கிறார்களோ, யார் தொழுகிறார்களோ அவர்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்வார்களாம், அல்லாஹ் மஃபு அன்ஹு வ தகப்பல் மின்ஹு, யா அல்லாஹ், ஜும்மாக்காக இவர் வந்திருக்கிறார், இவருடைய பாவத்தை நீ மன்னித்துக்கொள், இவருடைய அமலை ஏற்றுக்கொள் என்று சொல்வார்களாம். காலையிலே அவர்கள் பள்ளிவாசல் பக்கம் நின்று வரக்கூடியவர்களுக்கு வரவேற்று அவர்கள் முசாஃபாக செய்வார்களாம். அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்பார்களும் செய்வார்களாம். இது ஹதீஸிலே இடம்பெறுகின்ற ஹதீஸ். யார் நுழைகிறார்களோ, பலான ஆள், இன்னான ஆள், இந்த முகவரியை சேர்ந்தவர், இந்த தெருவை சேர்ந்தவர், இவருடைய தகப்பனார், இவருடைய தனையன், இவருடைய தந்தை என்று அவர்கள் பெயரை குறித்து எழுதுவார்களாம். காலையில் இருந்து அவர்கள் பெயர்களை எழுதி தொழுகை முடிந்த பிறகுதான் வானத்திற்கு திரும்பி செல்வார்களாம். நமக்கு தெரிந்த ஹதீஸ் தான். ஜும்மா நேரத்தில் சூரியன் உதயமான பின்பு நாம் சென்றால் ஒரு ஒட்டகத்தை வாங்காமலே வாங்கி அதை அறுத்து பலி கொடுத்து தானம் தர்ணயம் செய்தால் அந்த நன்மை முதல் நேரத்தில் கிடைக்கிறது. நமக்கு தெரிந்த தகவல் தான். இரண்டாவது மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையும், மூன்றாம் நேரத்தில் கொம்பு ஆடை கொடுத்த நன்மையும், நான்காம் நேரத்தில் கோழி குர்பானி அறுத்து கொடுத்த நன்மையும், ஐந்தாம் நேரத்தில் முட்டை கொடுத்த நன்மையும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. கத்தீப் மென்பரில் ஏறிவிட்டால் இவருடைய ஏட்டுகளை, பேப்பர்களை எல்லாம் சுருட்டி பேனாக்களை எல்லாம் அவர்கள் மூடி வைத்து கொள்வார்கள். அவர்களும் குத்பா பிரசங்கத்தை கேட்பார்கள். இன்னொரு ஹதீஸில் அந்த தொழுவந்தர்களுடைய மத்தியில், சஃப்புகளுக்கு மத்தியில் அவர் உட்கார்ந்து கொள்வார்கள். இதன் காரணமோ என்பது, கத்தீப் குத்பா ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது தஹத்துர் ரிகாப், அந்த பிடரியை தாண்டுவது, கடப்பது ஹராமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் கடந்து போகக்கூடாது. ஆனால் 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், சின்ன இடைவெளி இருந்தால் நடந்து செல்லலாம், அனுமதி உண்டு. 2 பேருடைய முட்டுகளும் ஒட்டி இருக்கின்ற பொழுது, சேர்ந்திருக்கின்ற பொழுது அவரை தள்ளிவிட்டு அந்த தோள் புஜத்தை கடப்பது ஹராமாக இருந்து கொண்டு இருக்கிறது.
ஆனால் இவர் ஜும்மாவுடைய நேரத்தில் ஹதீஸின் சொல்லப்படி எந்த நேரத்தில் வராமல் இருந்தால் அவர் தொழுகைக்காகத்தான் வந்திருக்கிறார், ஆனால் அவருக்கு எந்த விதமான பலன்களும் கிடையாது, ஆனால் தொழுகை கூடிவிடும். இன்னும் சொல்லலாம், அந்த ஜும்மாவுடைய நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், லுஹாவுடைய தொழுகை சுன்னத்தான தொழுகை, ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டும். ஆனால் லுஹா தொழுகை என்பதுதான் இருக்கிறது. இஷாக் என்ற தொழுகை என்பது நாம் ஹதீஸிலும் காண முடியவில்லை, எந்த கிதாபுகளின் கிரந்தங்களிலும் காண முடியவில்லை. இது தப்லீக் இயக்கத்தினர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இஷ்ராக். நமக்கு அதுவல்ல, துஆ தொழுகை தான். அவரை பின்பற்ற நாம் அவசியமில்லை, அவசரம் இல்லை, நமக்கு கடப்பாடும் இல்லை. அவர் தகுதிக்கு அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டுமா, ஆனால் இஷ்ராக் ஒன்றையும் வைத்துக்கொள்வார்கள், லோஹாயும் வைத்துக்கொள்வார்கள். ரமலான் நேரத்தில் கியாமுல் லைல் என்பதை புதுசாக வைத்துக் கொள்கிறார்கள். கியாமுல் லைல் என்பது ஒரு தொழுகை அல்ல. நம்முடைய ஷேகுமார்கள், எங்களுடைய உஸ்தாத்மார்கள் ஷஹீத் ஐதுல் சாயித்தம் ஆலிம் நவருல்லாஹ் தரிஹா, சைஃபுதீன் வாப்பா நாயகம், ஊண்டி வாப்பா நாயகம், இவர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தந்தது கியாமுல் லைல் என்பது, அந்த பேச்சு வந்தனால் சொல்கின்றோம், இஷா ஃபர்லான தொழுகைக்கு பின்பு தராவீஹ் தொழுகை, தஸ்பீஹ் தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, குர்ஆன் ஓதுதல், ஸலவாத் ஓதுதல், திக்ரு செய்தல், இவைகள் எல்லாம் கியாமுல் லைல். கியாமுல் லைல் என்று சொன்னால் இரவில் தங்குதல். இந்த இரவில் நாம் மேற்கூறியதையெல்லாம் அமல் செய்யலாம். அப்போ கியாமுல் லைல் என்பது ஒரு தொழுகை கிடையாது. இஷ்ராக் என்பதும் தொழுகை கிடையாது. இஷ்ராக் என்பதும் ஒரு நேரத்தை போட்டு வைக்கிறார்கள், அதுக்கு ஒரு காலம் அட்டவணை சொல்லி, அது நமக்கு கிடையாது. அதே போல ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசையை கத்தரிங்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள், மீசையை வழிங்கள் என்று சொல்லவில்லை. இது தப்லீக் இயக்கத்தினுடைய கொள்கைகள். இது முற்றிலும் தவறானவைகள், முற்றிலும் பாவ காரியங்கள். இதை நாம் செய்யக்கூடாது, ஆதரிக்கவும் கூடாது. நம்முடைய சுன்னத் ஜமாத்துடைய நபர்கள். அதுபோக இந்த துஆ தொழுகையில் 2 ரக்காத் முதல் 12 ரக்காத் வரைக்கும் தொழலாம். அந்த வெள்ளிக்கிழமை அன்று பிரேத்தியமாக ஒரு சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகிறான். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் 2 ரக்காத்து துஆவை தொழுதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 நன்மைகளை எழுதுகிறான், 100 தீமைகளை அழிக்கிறான். வேகமாக நாம் சொல்லுவோம், 4 ரக்காத்தினை யார் தொழுதால் சுவர்க்கத்தில் 400 தரஜாக்களை தருகின்றான். 8 ரக்காத்தினை தொழுதால் 800 தரஜாக்களாக உயர்த்தப்படும். அனைத்து பாவங்கள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். 12 ரக்காத்துகள் யார் தொழுதால் 1200 நன்மைகளை அல்லாஹ் எழுதி 1200 தரஜாக்களை அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் யார் துஆ தொழுகிறார்களோ அவர்களுக்கு கிட்டுகிறது. சூரத்துல் கஹஃப் யார் ஓதுகிறார்களோ, இங்கு நாம் சூரத்துல் கஹஃப் ஓதினால் மக்காவில் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கிறதாம். அடுத்த ஜும்மா வரை அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எவர் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மாவுடைய நாளில் ஓதுகிறார்களோ 70,000 மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள்.
அவர்கள் ஸலவாத்து சொல்வது என்றால் நமக்காக வேண்டி பாவ பிழைகளை நமக்காக வேண்டி தேடுகிறார்கள். எவ்விதமான நோய்கள், பெருங்குஷ்டங்கள், கருங்குஷ்டங்கள், தஜ்ஜால் உடைய சோதனைகள், வேதனைகள், இவைகளெல்லாம் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவதன் மூலமாக நமக்கு எல்லா தங்கடங்களும், இடையூறுகளும், இடும்புகளும், துன்பங்களும், துயரங்களும் பாதுகாக்கப்படுகிறது. சூரத்துல் கஹ்ஃப் ஓதியவருக்கு 8 நாட்களுக்கு அவர்களுக்கு எந்த தீதுகளும் தீண்டாதாம், பாதுகாக்கப்படுமாம். சூரத்துல் கஹ்ஃபை அந்த ஜும்மாவுடைய இரவில் ஓதினால் பைத்துல் அத்தீக் என்று சொல்லக்கூடிய 4வது வானத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, பைத்துல் அத்தீக். அந்த பைத்துல் அத்தீக்கும் இவருக்கு மத்தியில் உள்ள 100 பாயுமாம். இந்த ஜும்மாவுடைய இரவில் ஹாமீம், சூரத்து துஹான், யாசீன் சூராவை யார் ஓதுகிறார்களோ அவர் பாவத்தை மன்னிக்கப்பட்டவராக காலையில் எழுந்து விடுகிறார். சூரத்துல் துஹானை யார் ஜும்மாவுடைய இரவிலோ பகலிலோ ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை, கட்டிடத்தை அல்லாஹ் கட்டி கொடுக்கிறான் என்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிண்டுள்ளார்கள். நாம் துயில் கொண்டு விழித்த பிறகு, துயில் இருந்து விழித்த பிறகு அந்த ஜும்மாவுடைய சுபுக்கு முன்பு எவர் ஒருவர் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி 3 விடுத்தம் ஓதுகிறார்களோ அவருடைய பாவம் கடல் நுரை அளவிற்கு பாவம் இருந்தாலும் சரியே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, இஹ்லாஸ், முஅவ்விதத்தைன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், தலா 7 விழுத்தம் யார் ஓதுகிறார்களோ அடுத்த ஜும்மா வரை அவரை பாதுகாக்கப்படும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருப்பார். அவர் முன் செய்த பாவமும் பின் செய்யக்கூடிய பாவங்களும் மன்னிக்கப்படும். அது மட்டுமன்று, யார் இந்த வையகத்தில் அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் கியாமத்தினால் ஒடுக்கத்தினாலை கொண்டும் யார் ஈமான் கொண்டார்களோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும். நாம் ஓதுகிறோமா? இதை நாம் ஓத வேண்டும். இதை ஓதினால்தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழியும். நமக்கு சூனத்திற்கு செல்லக்கூடியதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு உறுதுணையாக இருப்பான். எப்படி ஒரு மாணவர்களுக்கு 2ஆம் பேப்பர் உதவியாக இருக்கிறதோ, மார்க்கு மதிப்பெண்கள் கை கொடுக்குமோ, அதுபோல் இந்த சுன்னத்தான அமல்கள் செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை வைத்து இந்த பதிவேடுகள் வேறு ஏதேனும் பதிவேடுகள் இருக்கிறதா என்பதை அவர்கள் கேட்பார்கள். இந்த நன்மையான காரியங்கள் நமக்கு அது தோதுவாக அமையும். எவர் ஒருவர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று 100 விடுத்தம் ஓதினால் 1,00,000 உடைய பாவம் ஓதியவருக்கு மன்னிக்கப்பட்டு அவருடைய தாய் தந்தைக்கு 24,000 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மிக முக்கியமானது, இந்த வெள்ளிக்கிழமை அன்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும், சலாமை சொல்ல வேண்டும். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய அமல்களை எடுத்து காட்டப்படுகிறது. அந்த நல்ல அமல் செய்தால் நமக்காக வேண்டி போடுகின்றார்கள். தீத அமல் இருந்தால் நமக்காக வேண்டி அவர்கள் துஆ செய்கிறார்கள். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் மிகுதியாக அடிக்கடி யார் ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள்
என்னின் பக்கம் நாளை மறுமையில், நாளை ஒடுக்கத்தின் நாளில் மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, நான் அவருக்கு சாட்சியாக இருப்பேன், கியாமத் நாளில் நான் அவர்களுக்கு ஷஃபாத்து செய்வேன், அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இந்த பேச்சின் ஒடுக்கத்தாக இறுதியாக யார் ஜும்மாவுடைய இரவில் அசர் தொழுகைக்கு பின்பு ஆடாமல் அசையாமல் அந்த 2 காளைகள் அகற்றுவதற்கு முன்பு அல்லாஹும்ம ஸல்லி அலா சையனா முஹம்மது நபில் உம்மி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் தஸ்லீமா என்ற அந்த ஸலவாத்தை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 80 பாவங்கள், வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 80 வருடத்தினுடைய நன்மைகள் எழுதப்படுகிறது என்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் காரணமாக தான் எல்லா தக்காக்களிலும் எல்லா பள்ளிகளிலும் இந்த ஸலவாத்து மஜ்லிஸ்களை வைத்திருக்கிறார்கள். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிகின்ற பொழுது அத்வா முஹுல் இபாதா, அந்த இறைவேளை, இந்த பிரார்த்தனை என்பது வணக்கத்தின் ஒரு மூளையாக இருந்து கொண்டு இருக்கிறது. லா தவா கசலாத், இந்த ஸலவாத்தை போன்று நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை போன்று எந்த மருந்தும் இல்லை. எந்த நோய் வந்தாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, எவ்விதமான கஷ்டமான நோய்கள், துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் இந்த ஸலவாத்துக்கு தான் ஒரு பெரிய மருந்து என ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஜும்மாவுடைய நாளில், மிக சிறப்பான நாளில், நாம் சிறப்பு மிக்கதாக நம்ம ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நம்முடைய குதுபு நாயகம், நம்முடைய இமாம்கள், நம்முடைய ஷேகுமார்கள் எதை எதை சொல்லித் தந்தார்களோ அதை நாமும் செய்ய வேண்டும், நம்மை சார்ந்தவர்களும் நாம் செய்ய வேண்டும், நன்மைகளை பயக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்மை சார்ந்தவருக்கும் நம்மை உற்றார் உறவினர்களுக்கும் இந்த ஜும்மாவுடைய நாளின் பொருட்டால் நோய்கள் அகண்டிட, எல்லா விதமான நோய் சோதனைகள் அகண்டிட நாம் எல்லா விதமான ஸலவாத்துகளையும் நாம் ஓதுவோமாக. இறுதியாக யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லக் மகாசிதனா மஸ்மலனா மமல்லாஹ் யா வாசிஅல் கரமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிகா ഖൈറിൽ ഖൽഖി കുല്ലിഹിം. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் பாரிக் அலைஹி. வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ومن
Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. எனது காவிரியா பொறிமர சிறுநர் பள்ளியில் மறைந்து வாழும் மகான்களான ஊரினாளாக்களின் 415வது உருஸ் மாரக் கந்தூரி தின தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் ஜும்மா நாளின் மகிமை என்ற தலைப்பில் கண்ணியத்திற்குரிய மௌலவி ஹத்தீப் ஏபி மோது முகமது ஆலிம் மாதிரி சூஃபி அவர்களால் சன்மார்க்க பேருரை நிகழ்த்தப்பட்டு இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பொறுமை என்ற தலைப்பில் மாதத்துல் காதரியா சன்மார்க்க சபையின் 4ஆம் நிலை மாணவர் மௌலவி பிரபு எஸ்ஜே ஹுசைன் முஸ்தபா ஆலிம் மாதிரி அவர்களும் மார்க்க கல்வியும் நபி நேசம் என்ற தலைப்பில் முஹிதீன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய மௌலவி AHMA மிஸ்கின் சாஹிப் ஆலிம் ஃபாசி அவர்களாலும் சன்மார்க்க பேருரை நிகழ்த்தப்பட உள்ளது. எனவே பெருமக்கள் முற்கூட்டியே மஜ்லிஸ் விகேகி நற்பயன் அடைய அன்புடன் அழைக்கின்றோம். முவலிநாதாக்களின் கந்தூரி வீட்டு உண்டியில் வைத்திருப்பவர்கள் அதுக்குண்டான காரிக்கையை சகோதரர் PKT உமர் அவர்களிடம் கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ளுமாறும் அன்புடன் வேண்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்-ஃபாத்திஹா. خلق من شر ما خلق من شر மெம்பர் உறுப்பினர்களுக்குண்டான காணிக்கையை அமீர் சவுன்ஸ் உரிமையாளர் பண்ணை மௌலானா அவர்களும் கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ளுமாறும் வேண்டுகிறோம்.
آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمك بمزيد وفنا يا كريم يا رحيم يا الله. آمين. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحاب سيدنا محمد وبارك وسلم عليه بالقلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارسل مثل ثواب ما قرأنا من كلامك الذي هدية واسلة ورحمة نازلة بركة شاملة وتخبة كاملة منا إلى حضرة نبينا وحبيبنا وشفينا وسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح أصحاب البدرين والحديين والخندقين والهنينيين والتبوقيين وببركة دعاء سائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين، ثم إلى أرواح سيدنا وشيخنا قطب رباني والغوث السمداني محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه قدس الله سره الذي، ثم إلى أرواح سيدنا وشيخنا قطب الأكبر والغوث الأشرف الحسن علي الصادق رضي الله تعالى عنه قدس الله سره العظيم، ثم إلى أرواح سيدنا وشيخنا قطب الهند غريبنا وأصداء رسول خواجة معين الدين الجستي أجمير رضي الله تعالى عنه قدس الله سره العظيم، ثم إلى أرواح سيدنا وشيخنا سلطان العارفين سيد أحمد كبير رفاعي رضي الله تعالى عنه قدس الله سره العظيم، ثم إلى أرواح سيدنا وشيخنا شيخ مسائل الإسلام شمس الدين الكبير رضي الله تعالى عنه تاج الواسلين سيد عبد الرحمن رضي الله تعالى عنه سراج الأولياء شمس الدين الصغير رضي الله تعالى عنه، ثم إلى أرواح الشيخ كلهم رضوان الله تعالى عليهم أجمعين. لا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. خصوصا من بينهم اللهم اغفر لهم وارحمهم وانس الله وشدهم ورحمهم الله وربتهم ونور الله ذرائهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبهم وجمع الله بيننا وبين في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم فرة من حفر النيران. اللهم بارك لنا فالله خير حافظا وارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. شيخنا يا محيي الدين أحيي قلبنا بديني كي نراها كاليقين مولانا اليقين. شيخنا يا محيي الدين أحيي قلبنا بديني كي نراها كاليقين مولانا اليقين. شيخنا يا محيي الدين أحيي القلبنا بديني كي نراها كاليقين مولانا كاليقين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.